வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரேக் எடுக்கணும், மனசுக்கு ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதுக்கு தான் நாங்கள் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சென்னையிலேருந்து பழனி, அங்கேருந்து திருச்செந்தூர், முருகனை பார்க்க ஒரு 2 நாள் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் அந்த அனுபவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சென்னையில் நீங்கள் இருந்து போகிறீங்கன்னா நைட்டே கிளம்பிடுங்க. காலைல ஒரு 5 மணி 4 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் போகிறப்போ வந்துட்டு காலையில் ஒரு 5 மணிக்கு போயிட்டோம்னா நம்ம ஆண்டி குளத்தில் முருகனை தரிசிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். பட் ஆனால் நாங்கள் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு, பஸ் டிலே. அதனால் 8 மணிக்கு தான் நாங்கள் போய் ரீச் ஆனோம். ஸோ 8 மணிக்கு ரீச் ஆகிட்டு அங்கே கோவில் போகிற சன்னதி தெருவிலேயே நாங்கள் வந்துட்டு ஒரு ரூம் எடுத்துட்டோம். ஸோ அங்கே ரூம் எடுத்துகிட்டு நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வரவே ஒரு 10 மணி ஆகிடுச்சு. 10 மணி ஆகிடுச்சின்னு சரின்ட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மலை ஏறலான்ட்டு தொடங்கினோம். ஸோ நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே பார்க்கிங்கும் தனியாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு கோவிலோட விடுதியே இருக்குது. ஸோ அதுலேயுமே நமக்கு அஃபோர்டபுளான காஸ்ட்டில் வந்துட்டு ரூம் எடுத்துக்கலாம். ஸோ 2 ஷேரிங் 4 ஷேரிங் நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கோயிலுக்கு வரலான்ட்டு வரப்போ வந்துட்டு மொபைல் ஃபோன் அலோடு இல்லைன்ட்டாங்க உள்ள. ஸோ மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கும் தனி கவுண்டர் இருக்குது. ஸோ அதில் டோக்கன் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் கவுண்டர் இருக்குது, அதில் விட்டுருங்க. ஸோ முருகனை பார்க்க 2 வழி இருக்குது. ஒன்று யானை பாதை, இன்னொன்று படிக்கட்டு பாதை. ஸோ 2 வழியாகவும் நம்ம போய்க்கலாம். ஸோ இங்கே நம்ம பழனியில் முருகன் குழந்தை வடிவில் பார்க்குறது தான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து முருகனை பார்த்துட்டு சரி திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ திருச்செந்தூருக்கு பழனியிலேருந்து மதுரையிலேருந்து திருச்செந்தூர் வந்துவிட்டோம். ஸோ திருச்செந்தூர் வர்றதுக்கே மணி எங்களுக்கு 2 மணிக்கிட்ட ஆகிடுது. ஸோ அங்கேருந்து திரும்ப கடற்கரைக்கு நடந்து போயிட்டு கடற்கரையிலே நாங்கள் படுத்துட்டோம். கடற்கரையில் படுத்துட்டு நாங்கள் ஒரு 4 மணிக்காக எழுந்து குளிச்சுட்டு அப்படியே நாழி கிணறுல குளிச்சுட்டு 5 மணிக்கெலாம் தரிசனம் பார்க்க போயிடலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணோம். பட் ஆனால் அன்றைக்கி பௌர்ணமி முதல் நாள்ன்றதுனால எங்களுக்கு செம்ம கூட்டம். இந்த கடற்கரையிலேருந்து கோபுரத்தை பாருங்கள், அவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது. எப்போல்லாம் நம்ம திருச்செந்தூர் வரோமோ அப்போல்லாம் நமக்கு ஒரு மன நிம்மதியும் மன நிறைவும் எப்போவுமே இருக்குது. ஸோ நீங்களும் எப்போ முருகனை பார்க்கணுன்னாலும் நீங்கள் திருச்செந்தூர் வந்துடுங்க. பின்னர் இப்போ கடற்கரையில் குளிச்சுட்டு சரி நாழிக்கிணறுல நம்ம குளிச்சுட்டு தான் போகணும். ஸோ நாழிக்கிணறு குளிக்கலான்ட்டு வந்தோம்னா நமக்கு செம்ம க்ரௌடுங்க. இந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நாங்கள் நாழிக்கிணறுல போயிட்டு குளிக்கிறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. காலையில் 5 மணிக்கு நின்னோம். எங்களால் 7:30 மணிக்கு தான் முடிச்சுட்டு வெளியே வர முடிஞ்சுது. நீங்களே இந்த கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குன்ட்டு. ஏன்னா பங்குனி முதல் நாள், ஸோ முகூர்த்த நாளுன்றதுனால சரியான கூட்டம். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் 100 ரூபா தரிசனத்தில் தான் சாமி பார்க்கலான்ட்டு போனோம். அதுலேயே போனாலுமே உங்களுக்கு 4.5 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு எங்களுக்கு சாமி பார்க்குறதுக்கு. ஸோ அதை சாமி பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா அதுக்கப்புறமா நம்ம அந்த வள்ளி குகை இருக்குது. ஸோ வள்ளி குகையை பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். வள்ளி குகையை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம அன்னதானம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானத்துக்கு போகலான்ட்டு நடந்தோம். பட் ஆனால் அங்கே அன்னதானம் போய் பார்த்தோம்னா அங்கே அதை விட கூட்டமாக இருக்குது. அங்கே நிற்கிறவங்கள்ட்ட கேட்டாலே 2 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன தான் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலுமே சரி நம்ம உள்ளே போயிட்டு அந்த முருகனை நம்ம பார்க்குறப்போ கிடைக்கிற ஒரு மன சந்தோஷம் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு ஈடு இணையே இல்லை. இந்த மாதிரி நீங்களும் 2 நாளில் பழனி மற்றும் திருச்செந்தூரை காண நினச்சிங்கன்னா சென்னையிலேருந்து நைட்டே கிளம்பிடுங்க. முன்னாடியே எவ்வளோ சீக்கிரம் 5 மணிக்கு 7 மணிக்கு முன்னாடியே பஸ் ஏறிடுங்க. அப்போ தான் காலையில் பழனி உங்களால் ஆண்டி குளத்தில் பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு ஆக்சுவலாக நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா 4 வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பழனி, அதுக்கப்புறம் முடிச்சுட்டு மதுரையில் 2 திருப்பரங்குன்றம் மற்றும் பழமுதிர்ச்சோலை பார்த்து முடிச்சுட்டு நைட்டு நம்ம திருச்செந்தூர் போயிடலாம். திருச்செந்தூர் போயிட்டு அங்கேருந்து நம்ம திருச்செந்தூர் பார்த்துட்டு திரும்ப நைட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தோம் ஃபேமிலியோட. பட் ஆனால் எங்களுக்கு பழனிலேயே டைம் அதிகமானதுனால எங்களால் மதுரை வர நைட் ஆகிடுச்சு. ஸோ மதுரை நைட் ஆனதுனால எங்களால் 2 வீடும் பார்க்க முடியல. ஸோ அதான் முருகன்றது. ஸோ அவன் நம்ம எப்போ நம்மளை பார்க்கணுன்னு நினைக்க விடுறானோ அப்போ தான் நம்மளால் அவனை பார்க்க முடியும். ஸோ எங்களால் அன்றைக்கி பழனி மற்றும் திருச்செந்தூரை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. ஓம் முருகா என்று சொல்லி இந்த வீடியோ இத்துடன் முடிகிறது. நன்றி, வணக்கம்.